வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது ராமதாஸ் அறக்கட்டளை மாற்றப்பட்டது. இதில் இருக்கின்ற அத்தனை சொத்துக்களும் முதலீடுகளும் அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல, குற்றச்சாட்டு இல்லாதல்ல உண்மை. ராமதாசனுடைய சொத்து மட்டும் எவ்வளவு இருக்கும்? உலகம் முழுக்க 3 லட்சம் கோடிக்கு மேல். 2 லட்சம் கோடி. செத்து போன 25 பேர் யாராவது படிக்க வச்சாரா? படிக்க வைக்கலை. அந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் செத்து போனவர்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஒரு பைசா கூட கொடுக்கலையே. கலைஞர் அழுகிய மாங்கனி கொடுத்துட்டாருன்னு ராமதாஸ் கேளுங்க. நான் பொதுச் செயலாளர் இருந்த போது கலைஞர் அவர்களை கேட்டவுடன் 108 ஜாதிக்கு கொடு போகும்போது அங்க ராமதாஸ் நாங்களாம் ஒரே சண்டை வருது. என்ன சண்டை போறேன்? நம்ம ஜாதியில் 5 கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடலாம், அதுக்கே ஆள் கிடையாது. இப்பவும் கூட சொல்றேன், இப்ப இடஒதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுது. இந்த கிடுகிடு வயசுல கிடுகிடு போராட்டம் அறிவிக்கிறாருன்னா அதை நீங்க மு.க. ஸ்டாலினை பார்த்து எனக்கு அவமானமா, உனக்கு என்ன அவமானம்? அன்புமணிக்கு யார் காலில் விழுந்து எம்பி ஆகி மந்திரியான செத்து போன 25 தியாகிகளுக்கு 5 கோடியில் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அடுத்த மாசம் தர ஸ்டாலின் அறிவாலயம் போயிட்டு வந்தவங்க தான் தெரியும் எவ்வளவு திறமையா பண்றாருன்றது. ஊருக்கெல்லாம் உதார் விட்டுட்டு இருந்த ராமதாஸ் ஒரு வாரம் நீ சென்ட்ரல்ல தானே இருக்கிற, நீ போய் அங்க போய் நீங்க ராமதாஸ் மேல இருக்கிற கோபத்தினாலும் அவங்க பின்னாடி இந்த சமுதாயம் இருப்பதாக நீங்க தப்பாக எண்ண வேண்டாம். இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய வயிற்றிலே பாலை வார்க்கின்ற விதமாக சார் வணக்கம். வணக்கங்க சார். இப்ப நீங்க தொடர்ந்து உங்களுடைய பேட்டிகளில் அடிக்கடி சொல்வது வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பதை ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக டாக்டர் ராமதாஸ் மாத்திக்கிட்டாரு, லட்சக்கணக்கான கோடி சொத்து மதிப்புள்ள சொத்துக்களை அவர் கொள்ளையடித்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதற்கு என்ன அடிப்படை? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா? இல்ல, குற்றச்சாட்டு இல்லாதல்ல உண்மைங்க, அப்பட்டமான உண்மை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ராமதாஸ் முதல்ல என்ன பண்றாரு, நம்ம சமுதாயத்துக்கு ஒரு அறக்கட்டளை துவங்கி கல்வி கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியர் கல்வி அறக்கட்டளை. இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளையில் என்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா வன்னியர்களும் உதவி செய்யுங்க, இங்கே நம்ம ஒரு கோயில் கட்டுவோம், பல்கலைக்கழகம், உத்தேச நிகர்நிலை பல்கலைக்கழகம், இதில் நம்ம குழந்தைங்களாம் இலவசமாக படிக்கலாம், நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டார். கல் கொடுத்தவன் கொடுத்தான், கம்பி கொடுத்தவன் கொடுத்தாங்க, சிமெண்ட் கொடுத்தவங்க எல்லாத்தையும் வாங்கி கட்டி நிர்மாணம் பண்ணி எல்லாம் செஞ்சு முடித்த பிறகு இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது செயல்பட்டு வந்தது. அதில் ராமதாஸ் அவங்க குடும்பத்தவர்கள் மற்றவங்களாம் இருந்தாங்க, எல்லாரும் பொதுவாக வச்சுட்டு இருந்தார். இப்போ நான் இந்த எங்களுடைய முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் செல்வந்தர்களாக வசதி படைத்தவர்களாக இருந்த பொழுது பிலந்தெரபிஸ்டாக இருந்தவங்க, அவங்க மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும், குழந்தைங்களுக்கு கல்வி பயில வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்க, அவர் நடத்தியிருந்த சத்திரங்கள், திருமண மண்டபங்கள், கல்வி நிலையங்கள், இது மாதிரி நிறைய விட்டுட்டு போனாங்க, சொத்துக்களை விட்டுட்டு போனாங்க. அந்த சொத்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வன்னியர் பொது சொத்து வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வழக்கு தொடுத்தேன். எங்க? உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். ஆமா, இது முதல்ல இந்த மாதிரி வழக்கெல்லாம் கூட உடனே எடுத்துட மாட்டாங்க. அதுக்கான வழிமுறை இருக்குது, நடைமுறை ஒரு பேஸ் இருக்கா, முகாந்திரம் இருக்கா, ஆய்வு செய்வாங்க. என்ன நம்முடைய இதுவே அவங்க எடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ நாங்கள் போட்டு இதெல்லாம் பண்ண பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவங்களை எதிர்த்து தான் இந்த பொது சொத்து வாரி வழக்கே போடுறோம். இது எந்த ஆண்டு? இது 2000 அவங்க இருக்கும்போதே 92 அவங்க தானே முதல்ல 92 தான் கேட்குறோம், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னா எங்கள் சொத்துக்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கு கொடுங்கன்றோம். இதுக்கு அடிப்படை காரணம் PC அலெக்சாண்டர் கவர்னராக இருக்கும்போது நாங்கள் இந்த குண்டாஸில் போட்டவங்களாம் நடைபயணம் அவர் அடிக்கடி சந்திக்க வேண்டிய கவர்னர் ஆட்சி நடந்தது. அப்போ அவர் பார்க்கும்போது நீங்கள் ஏன் ஈழவர்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, நானே எங்கள் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன், சிதம்பரம் அண்ணாமலையில் படிச்சிருக்கிறேன், எனக்கு தமிழ்லாம் நல்லா படிக்க தெரியும், உங்கள் சத்திரத்துக்கு நான் போயிருக்கேன், வன்னியர் கல்வி கழகத்துக்கு, நீங்கள் இது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து
நல்ல வழிகாட்டுங்களேன்னு சொல்லி அவர் சொன்னார். ஓகே, ஈழவாவுக்கு எப்படி ட்ரஸ்ட் இருக்குதோ அது மாதிரி நீங்க பண்ணணும். அவர் தான் கவர்னர் பீரியட்ல இடஒதுக்கீடு கூட அங்க கொடுத்தாங்க. சங்கர் என்ற கவர்னர் இருக்கும்போது கொடுத்தாங்க. நானே கொடுக்கறேன்னா அப்பதான் டெல்லிக்கெல்லாம் அவர் ஏற்பாடு பண்ணி அனுப்பினார். இந்த மாதிரி உள்ளதை அந்த அம்மாவோட வந்து கேட்கும்போது தான் அவங்க சரி. கற்பரை சுந்தரபாண்டியன் இருந்தார் அப்ப IAS ஆஃபீஸர்கிட்ட கொடுத்து இதுக்கான ஃபைல்கள்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நடைமுறையில் நடந்துட்டு வந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாத போகின்ற பொழுது நாம வந்து வழக்கு போறோம். அவங்களே சொல்றாங்க, அரசியல்வாதி நாங்க சொல்லுவோம் விட்டுடுவோம், நீங்க வழக்கு போட்டாதான் அதனோட அடிப்படையில் ஏதாவது ஒன்று டெவலப் ஆகி உங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த மாதிரி நாங்கள் வழக்கு போட்ட பிறகு 240 அறக்கட்டளை தமிழகம் எங்கும் அது 200 லட்சம் கோடி. இந்த வழக்கு எப்ப திரும்ப போட்டீங்க? திரும்ப 2010 9 நிறைய இதில் போட்டு ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜ் வந்து 2010. ஸோ அந்த வழக்குகளை வந்து தான் என்ன பண்ணிட்டாங்க, இதை ஏன் வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு வழக்கு வந்து மொத்தம் எத்தனை அறக்கட்டளைகள் இருக்குது? 240 அறக்கட்டளைகள், 200 லட்சம் கோடி. இதெல்லாம் பட்ஜெட்டே இதில் ஒன்றும் வேணாம். இதில் வர வட்டியை வேற ஏதாவது வந்ததுனாலே தமிழக அரசு நடத்திடலாம். அந்த அளவுக்கு பணம் இருக்கிறது. இப்போது இதில் சிவகிரி ஜமீன் அது என்ன ஃபுல்லாக அது அவ்வளோதான், எல்லாமே இருக்குது. பாளையங்கள் இருக்கிறது, உடையார் பாளையம் அந்த மாதிரி இருக்குது. ஜமீன்கள் இருக்குது, எத்தனை இருக்குது. 10,000 பண்ணை 7,000 பண்ணை அந்த சொத்துலாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வன்னியர் அறக்கட்டளைகள் வருகின்ற போது இந்த ஜெயலலிதா அவர்கள் தான் கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து அவங்க கேட்ட அதே வார்த்தை, அந்த துஷ்டன் சொத்து இருக்கான்னு கேட்டாங்க. அம்மா இது 58வது அறக்கட்டளை வரிசையில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே 244 58வது இடத்துல 40ல் 58வது இடத்துல வந்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை, அதுவும் ராமதாஸ்ல அவர் அந்த சேர்த்த சொத்து அதில் வருதான்னு கேட்குறாரு. அப்புறம் சொன்ன உடனே ஆமான்ன உடனே அவங்களே வாங்கி அதுக்கு முன்னாடி வந்து வன்னியர் அறக்கட்டளை தான் இருந்தது, பொது சொத்து அறக்கட்டளை. அது மேலே வந்து ஒரு கொக்கி போட்டு வன்னியகுல சத்திரிய அறக்கட்டளைன்னு அந்த அம்மா தான் எழுதுன பிறகு அதுதான் இப்போ சட்டமானது. ஸோ அந்த மாதிரி பண்ணுகின்ற பொழுது அந்த அறக்கட்டளை நான் போடும் பொழுது வன்னியர் கல்வி அறக்கட்டளையாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக என்னாச்சு, இந்த கல்வி வன்னியர் கல்வி அறக்கட்டளையை மாற்றி ராமதாஸ் கல்வி அறக்கட்டளைன்னு மாற்றிக்கிட்டார். மாற்றிக்கிட்டு மட்டும் இல்லாமல் ஏன் இந்த மாதிரி மாற்றினீங்க, வன்னியர் சொத்தாச்சே அப்படின்னு கேட்டு நான் கேட்குறேன். இது வந்து அப்போ சட்டம் எழுதும்போது அங்கே சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, சட்டமன்றத்தில் தெளிவாக சொன்னாங்க, இது மாதிரி வந்து ஏற்கனவே வன்னியர்கள் ஆரம்பித்த அறக்கட்டளைகள் எது இருந்தாலும் இனிமேல் வன்னியர்கள் பெயரில் யாராவது அறக்கட்டளை ஆரம்பித்தாலும் அது அனைத்தும் இந்த வன்னியர் பொதுச்சொத்து நலவாரி அறக்கட்டளையில் வரும். இது வந்து 44வது சட்டமாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு அது வந்து மிக 5 IAS அதிகாரிகள் நிர்வாகம் பரிபாலனம் பண்ணுகின்ற ஒரு அமைப்பு தான் இந்த வந்து வன்னியர் பொதுச்சொத்து வாரியம். அப்படிப்பட்ட அமைப்பிலேருந்து லெட்டர் போகுது. ராமதாஸ் வந்து கேட்டால் கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. அப்போ என்ன சொல்கிறாரு, ராமதாஸ் அவர்களுக்கு நானும் கேட்டு கொடுக்கல, எந்த தகவலும் இல்லாததுனால இதில் வந்து ராமதாஸ் என்ன சொல்ற, வன்னியர் கல்வி அறக்கட்டளை என்பது ராமதாஸ் அறக்கட்டளை மாற்றப்பட்டது, இதில் இருக்கின்ற அத்தனை சொத்துக்களும் முதலீடுகளும் என்னுடையது தான், நான் தான் இதை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல கொடுத்துருக்கிறாரு. ஆனா அவர் உலகம் முழுக்க வசூல் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இது மாதிரி ஒரு 420 இதையும் மக்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து ஊமை ஜனங்கள் இவர் விஷயத்துல தான் எல்லாம் ஊமையாக்குறாங்க. யாராவது ஒரு ஆள் செத்து போன 25 பேர் யாராவது படிக்க வச்சாரா? படிக்க வைக்கல. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் செத்து போனவர்களுக்கு எதுவுமே செய்யலையா? ஒரு பைசா கூட கொடுக்கலையே. நீங்க சொல்லுங்க, ஏதாவது கொடுத்தா நான் போறேன். இதுவரை நம்ம சொல்றோம்ல, இப்ப முதல்வர் அவர்கள் வந்து இதெல்லாம் கேட்கிறாரு. நான் பொதுச் செயலாளர் இருந்தபோது முதல்வர் அவர்களை சந்திச்சு கலைஞர் அவர்களை கேட்ட உடனே அவர் தான் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு 108 ஜாதிக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் செத்து போன தியாகிகளுக்கு போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதி போர் வீரர்கள் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தான் வந்து 1,500 ரூபாய் பென்ஷன், இன்னைக்கு 3,000 ரூபாய் வாங்குறாங்க. அவர்களுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணாரு, அப்புறம் 25,000 ரூபாய் தான் அவங்க பணமே தருவாங்க. ஆனா கலைஞர் வந்து அழுகிய மாங்கனி கொடுத்துட்டாருன்னு கேளுங்க. அவர் வந்து சொல்லுவார், அப்போ சொல்லும் பொழுது இதெல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் செய்யும்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது என்ன சொன்னாரு, நான் ஒரு கனி கொடுத்திருக்கிறேன், புலித்தால் மாத்தித்தாருன்னு சொன்னார். புலித்தால் தான் சொன்னார் தவிர ஒரு இவர் அழுகுன கனியெல்லாம் இல்லை. எங்கே போகும்போது அங்கே ராமதாஸ் நாங்களாம் வந்து ஒரே சண்டை வருது. என்ன சண்டை போகிறேன், நம்ம ஜாதியில் 5 கொடுத்தா கூட வாங்கிட்டு வந்துடலாம், அதுக்கே ஆள் கிடையாதுன்றான் இந்த ராமதாஸ். சொல்லுங்க இல்லைன்னு 5% கொடுத்தால் கூட நம்ம பயன்படுத்துவதற்கு ஆள் இல்லை. அப்போல்லாம் ராமதாஸ் யாருன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பர்டிகுலராக தெரியாது.
போயிட்டு அப்புறம் ஒப்பந்தம்லாம் போட்டு அப்புறம் இவ்வளோ தூரம் கொடுத்து நல்ல கணிசமாலாம் கிடைச்சதில்லை. அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. கொடுத்தாங்க, எனக்கு பிடிக்கலன்றது வேறு. ஆனால் அன்றைக்கி அவர் தான் கொடுத்தாரு, கேட்டோம் கொடுத்தாரு. 25,000 தான் தருவன்னாரு. நீங்கள் 3 லட்சம் கொடுங்கன்னு கேட்டு இந்த கணக்கெல்லாம் காமிச்சு கேட்டவொன்னே கொடுத்தாரு. அப்புறம் வழக்குகளை 2 லட்சம் வழக்குகள் இருந்தது தமிழ்நாடு முழுக்க. நான் கைதாகி என்னை சிறையில் என்னை அக்யூட்டல் பண்ணியிருக்கான். எதன் அடிப்படையில் அக்யூட்டல் பண்ணாங்க? தலைவரே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் எங்களை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு. அந்த விடுதலை பண்ணதுக்கு என்ன பண்ண ராமதாஸ் ஒரே தகராறு. எப்பெல்லாம் கோர்ட்டுக்கு வந்துன்னு போய் நம்மளுக்கு ஒன்றா இருந்தால் அதை கெடுத்து விட்டா மாதிரி அப்படின்னு. சரி, இப்பவும் கூட சொல்கிறேன், இப்போ இடஒதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓனாய் ஆடு நனைகிறதே என்று ஓனாய் எழுத கதை தான். ராமதாஸ் பூமஜனங்களுக்காக ஒரு உத்வேகத்தோடு போராட போகிறேன்னு சொல்கிறது. இந்த கிடுகிடு வயசில், இந்த குடுகுடு வயசில் கிடுகிடு போராட்டம் அறிவிக்கிறாருன்னா அதை நீங்கள் பார்த்துக்கணும். யாரும் அதுக்கு வர மாட்டான், போகவும் மாட்டான். இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த சொத்துக்கள் ராமதாசனுடைய சொத்து மட்டும் எவ்வளோ இருக்கும்? அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளை, ராமதாஸ் சொத்து வன்னியர் கல்வி அறக்கட்டளை, அது சார்பாக எடுக்கப்பட்ட உலகம் முழுக்கம் கொட்டி வைத்திருக்கிற இது பேரில் வச்சு 2 லட்சம் கோடிக்கு மேல். 2 லட்சம் கோடி. ஆமாம். ஸோ அதனால மீட்க வாய்ப்பு இருக்குதா? மீட்க என்ன, ஒரே ஒரு போர்டு வச்சுட்டாலே எடுத்துடலாம். இப்போ மற்ற இடத்துல வச்சுருக்காங்க. இதுவரையிலும் வந்ததில் 33 இடத்துல இந்த மாதிரி இந்த சொத்து வன்னியர் பொது சொத்து வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு போர்டு வச்சுருக்காங்க அரசு அறிவிப்பு. அந்த வாரியம் அந்த சொத்தை என்ன செய்யும்? அந்த வாரியம் அந்த சொத்து வந்ததுன்னா அதில் வர்ற வருமானத்தை வைத்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இலவசமாக படிக்கிறதுக்கு இப்போ ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரு நிறைய அங்கங்கே ஆரம்பித்து படிக்க வைக்கலாம். சில தொழில் பயிற்சியில் முனைவோருக்கு அவருடைய திறனை வளப்படுத்துகின்ற அளவுக்கு, மேம்படுத்துகின்ற அளவுக்கு அந்த இது மாதிரி இந்த ட்ரைனிங் சென்டர் வச்சு பண்ணலாம், படிக்க வைக்கலாம், கல்வி நிறுவனங்களை கட்டலாம். இது மாதிரி நிறைய பண்ணலாம். இன்னும் ஒரு படி நான் மேலே நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். இப்போ நம்ம ஆயிரங்காணி ஆள வந்தார் அறக்கட்டளை, அது 2228 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு 500 ஏக்கர் நிலத்தை எடுத்து உலகத்திலே இல்லாத அளவுக்கு ஆயிரங்காணி பெரிய பல்கலைக்கழகத்தை ஒன்று கட்டலாம். இந்த மாதிரி பீச் ஓரத்தில் உலகத்தில் எங்கேயும் இருக்காது. அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தை கட்டி அதில் எல்லாத்தையுமே படிக்க, சின்ன குழந்தை சின்ன படிப்புலேருந்து பெரிய படிப்பு வர கல்லூரிகள், சட்டக்கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, அந்த மாதிரி ரொம்ப மிக பிரம்மாண்டமாக அதை அமைக்கலாம். அதுக்கடுத்து பக்கத்தில் இவங்க இந்த அரசாங்கம் என்ன கேட்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸுக்காக எங்களுக்கு இடம் வேணும். டிஃபென்ஸ் அந்த இதுங்க நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு அந்த இல்லை அந்த மாதிரி காரிடார், டிஃபென்ஸ் காரிடார் மாதிரி ஒன்று கட்டி இது பண்ணணும்னு அதுக்கு கொடுத்தாங்க, பண்ணலாம். அதுக்கு அடுத்து பக்கத்தில் இருக்கிறதுலாம் ரெக்ரியேஷன் கிளப் டிஸ்னி லேண்டு மாதிரி ஒன்று கட்டி இந்த பீச் ஓரத்தில் இதெல்லாம் வருமானத்தை பெருக்கி இதில் வர்ற லீஸுக்கு தான் விட முடியும். அவர் தெளிவாக எழுதியிருக்க, என்னுடைய சொத்தை யாரும் பட்டா மாற்ற முடியாது, என் பேரில் தான் இருக்கும். அதை தான் அந்த புண்ணியவன் கரெக்டாக எழுதி வச்சுப்பாங்க. இல்லை எல்லாரும் சூறையாடி விற்றுருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணுறது பண்ணால் இது இதனுடைய வருமானம் அவர்களுக்கு தானே போய் சேரும். இப்போ இன்றைக்கு கிராமங்களில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, படிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கைதூக்கி விடுவதற்கு இந்த பணத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தான் சொல்லுகிறோம். இப்போது அது நான் ஒரு பேருக்கு சொன்னது இந்த 3 பெரிய புருக்லின் மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கூட கட்டலாம் உலகத்திலே. அந்த மாதிரி டிஸ்னி லேண்ட் மாதிரி பெரிய ரெக்ரியேஷன் கிளப்பு கட்டலாம். ஸோ அந்த இடம் இருக்கிறது. அப்புறம் போனால் கூட கொஞ்சம் இடம் இருக்க, மீதி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இல்லாதவங்க வீடுலாம் கட்டி கொடுத்து இந்த சமுதாயத்தில் இருக்கணும் குறைந்த வாடகையில் வீடு கட்டி அங்கே தங்க வைக்கலாம். ஸோ இது நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். மற்ற பிடிலி அறக்கட்டளை இருக்குது. பிடிலி செங்கல்வராயன் அறக்கட்டளை என்ன இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குது, அது இல்லாத சொத்து எங்கே இருக்குது, எல்லா இடத்துலையும் கொச்சினில் இருக்குது, ட்ராண்டரத்தில் இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இருக்கிறத வச்சுட்டு அதையே ஏமாற்றி தூங்கணும் அப்படியே இருக்கிறாங்க. ஓகே சார், உள் ஒதுக்கீடு வன்னியர்களுக்கான 10.5% உள் ஒதுக்கீடு நீங்கள் போட்ட வழக்கில் தான் கடந்த ஆட்சியில் நடக்குது. அது உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுகிறது. போதிய புள்ளி விவரங்கள் இல்லை அப்படின்ற காரணம் சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த அரசு உச்சநீதிமன்றத்தில் மிக மூத்த வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடுகிறார்கள். வாதாடிய பிறகுதான் இப்படி நடக்குது அப்படின்றத ஆளும் தரப்புல இருந்து சொல்றாங்க. இது குறித்து, இந்த உள் ஒதுக்கீடு குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? வன்னியர்களுக்கென்று தனி உள் ஒதுக்கீடு தேவையா? அப்படி அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, ஏற்கனவே நான் சொல்லும் பொழுது கலைஞரோட ஒப்பந்தம் 108 ஜாதி 116 எங்களுக்கு முதலில் ஆரம்பத்திலே அதிகமாக கிடைத்தது, குறைந்து போனது. 6% கீழ் வந்த பிறகு தான் நம்ம இதை சுட்டி காட்டி வழக்கு தொடுக்கிறோம். அப்படி வழக்கு தொடுக்கின்ற பொழுது என்ன, அது எந்த டேட்டா அடிப்படையில் 6 கீழே அவங்களே சொன்னது சட்டமன்றத்தில் பேசுனது. ஸோ நம்ம எங்களுக்கு கிடைத்தது குறைஞ்சு போனது உடனே நாங்கள் யார் சொன்னார்னா இவர் தான் சொல்கிறாரு. நம்ம இவர் பொன்முடி அவர்கள்
அப்போ 20க்கு 6, அப்போ 100க்கு எவ்வளோ பாருங்க, 30% அப்படிலாம் பேசுகிறார். அவர் தவறு. இப்போ கூட நிறைய மந்திரிகள் தவறான தகவல்களை சுட்டி காட்டுகிறார்கள். இப்போ நம்ம வழக்கு என்ன போடுறோம், எங்களுக்கானது 15% ஒதுக்கீடை கொடுங்கள் என்றுதான் வழக்கு போடுகின்றேன். நாங்கள் பெருத்த ஆனா இதுல 116 சாதி இந்த எம்பிசின்ற அந்த பட்டியலுக்குள்ள இருக்கிறப்ப அவர்களை எல்லாம் விட இவர்கள் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இப்ப பிற்படுத்தப்பட்ட நிலை என்ற காரணமே இங்க வரல. என்ன சொல்றாங்க, அப்படி இருந்தா தானே தர முடியும். இல்ல பிற்படுத்தப்பட்ட நிலையில தான் வன்னியர் தான் இருக்கிறாங்களா, அது பிரச்சனை இல்ல. மக்கள் கம்பேரிட்டிவ்லி இந்த எம்பிசி பட்டியலுக்குள்ள அப்படிதானே. இல்ல அப்படி இல்லைங்க. இப்போ மொத்தம் இப்போ ஒன்றும் இல்லை. நான் ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எஸ்சி இருக்கிறாங்க, 76 ஜாதி. அந்த 76 ஜாதியில் இவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, அருந்ததியருக்கு 3 கொடுக்குறாங்க. மீதி 75 ஜாதி. இந்த 75 ஜாதியினுடைய தொகுப்புக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 15%. ஏன்னா அவங்க மக்கள் தொகை அவ்வளோதான். அதே மாதிரி எஸ்டியில் 37 ஜாதி. 37 ஜாதிக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க, 1%. நீங்க சொல்ற கிரிட்டேரியாவுக்கு நான் வரேன் அடுத்தது. இப்போ இதை கொடுக்கும்போது என்னன்னா அந்த மக்கள் தொகைக்காக நான் கணக்காங்க. ஆனால் வன்னியர்கள் எம்பிசி லிஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் எலிஜிபிள் ஆனவர்கள். இவர்கள் ஒரு இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து போகாத அந்த இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் கொடுக்கணும்னு இருக்குது. அந்த ஒரு கேட்டகரியே போதும். அது எல்லா இதனுடைய அவங்க சொல்கிற இதில் எல்லாத்துலேயும் இவங்க வராங்க. அது பிரச்சனை அல்ல. இவங்களுக்கு என்னன்னா ஒரு ஜாதிக்கு இவ்வளோ கொடுத்து விட்டார்களே, ஒரு ஜாதிக்கு இவ்வளோ கொடுத்து விட்டார்களே என்று சொல்கிறார்கள். ஒரு வன்னியன் தடுக்கி விழுந்தால் இன்னொரு வன்னியன் மீது விழ வேண்டுகின்ற அளவிற்கு மக்கள் தொகை பெருத்த இயக்கமாக டென்ஸ்லி பாப்புலேட்டட் இந்த நார்த் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நிறைய பேர் வெறும் நம்பர்ஸ் மட்டுமே இல்லையா, அதுக்குதான் சோஷியலி எஜுகேஷனலி அதுக்கு தான் அவங்கள கேட்குறாங்க. அதை வச்சு தான் கொடுத்தாங்க. இப்போ அது அல்லவே பிரச்சனை என்ன கேட்டாங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க, இவன் போராட்டம் பண்ணதுனால கொடுத்துட்டாங்கன்னு தான் வேற ஜாதிக்காரங்க வேற எம்பிசியில் இருக்கிறவங்க யார் போராடினாங்க, இல்லை தேவர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க கல்லர் மறவர் அகமுடியார் தான் அந்த சைடில் இவனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு போராடினாங்களே தவிர அந்த எம்பிசிக்குள்ள மற்றவர்கள் போராடாமலே நாம் பெற்று தந்து இருக்கிறாங்களா அவங்கெல்லாம் யாரும் இதுக்காக முன்னெடுத்து செய்யவில்லை. இதில் நாடோடிகள் அரை நாடோடிகள் 20% இடஒதுக்கீடு சொல்றீங்க. ஆமா, 20% நாடோடிகள் இவங்கெல்லாம் தான் அதில் வராங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும்னா மொத்தம் இந்த 116 ஜாதியில் ஒரு ஜாதி வன்னியர் அது பெருசாக இருக்கிறாங்க, பாப்புலேஷன் அதெல்லாம் காமிச்சு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 10.5%. இந்த அடுத்த 93 ஜாதி ஒரு கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஜனார்த்தனன் அவர் தான் பிரிக்கிறார். அதை பிரித்து 69% அவர் தான் அத்தாரிட்டி அவர் வச்சு தான் பண்ணி அது 9th ஷெட்யூலில் சேர்த்து அவங்களாம் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனையெல்லாம் வீரமணி அவர்களே பாட்டெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணார். ஸோ அப்படி வருகின்ற பொழுது அந்த 93 ஜாதிகளில் நிறைய தும்ரான்ற ஒரு ஜாதியில் 480 பேர் தான் இருக்கான், நிறைய பேர் இல்லை. அந்த மாதிரி உள்ள தொகுப்புகளுக்கு 7%. அதற்கு அடுத்தது இசைவேளாளர் மற்றவங்களாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 22 ஜாதிக்கு 2.5% சொல்லி அந்த 20 இப்படி பிரித்து பகுத்தாய்ந்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுக்கின்ற பொழுது முதல்ல கேஸ் போகுது. இப்போ நான் போட்ட வழக்கு யாருமே இதை வழக்கு கோர்ட்டின் அடிப்படையில் வந்ததுன்னு யாரும் விவாதம் பண்ணலை, கோர்ட்டுக்கும் சொல்லலை. கோர்ட்டே முதல்ல கேட்குறான். ஹைகோர்ட்டில் கேட்கும்போது முதல்ல என்ன சொன்னாங்க, இது கொடுத்தது கரெக்ட்னு தள்ளுபடி பண்ணிட்டான். இதே சுப்ரீம் கோர்ட்லேயும் தள்ளுபடி பண்ணிட்டான். இரண்டாவதாக இவங்க ஒரு வழக்கு தொடுத்து அது கிளவராக இந்த மாதிரி மற்ற காரணங்கள்லாம் காமிச்சு அதுதான் நடக்குமே, அந்த மாதிரி நடந்ததுனால என்ன சொல்லிட்டா சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பில் 68-75வது பத்தியில் பேராகிராஃபில் இது தெளிவாக மொத்தம் 7 பாயிண்ட்டை ரைஸ் பண்ணாங்க. அதில் 6 பாயிண்ட்டுக்கு இடமே இல்லை, நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், அது கரெக்டாக இருக்குது. 7வதாக அவங்க பெருசாக பண்ணது 1 குவான்டிஃபியபிள் டேட்டா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2வது இவங்க சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்டில் என்ன கல்வி பயின்றிருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வேலைக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு சொன்னான். அதை இந்த அரசு வந்த உடனே என்ன பண்ணாங்க, அதிமுக அரசு போட்டுட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் திமுக அரசு வந்த உடனே அது அரசிதழில் வெளியிட்டு அதுக்கு ஒரு இது பண்ணி சரி பண்ணும் பொழுது தான் இந்த ப்ராப்ளம் வந்த உடனே முதல்ல ஒரு ஜிஓ போட்டு ஒரு 6 மாதத்துக்கு, அடுத்த ஒரு ஜிஓ 6 மாதத்துக்கு போட்டு, அடுத்த ஒரு ஜிஓ 6 மாதத்துக்கு போட்டு பேக்வேர்டு கமிஷனுடைய பரிந்துரைக்காக வெயிட் பண்ணி செய்கின்ற பொழுது பேக்வேர்டு கமிஷன் என்ன பண்ணால், இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் இல்லை இந்த பணி செய்யறதுக்கு, நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அரசு கேட்ட உடனே அரசு என்ன பண்ணுதுன்னா பெரிய முயற்சி எடுத்து சோப்ரா என்ற அடிஷ்னல்
பிற்படுத்தப்பட்ட ஒரு செயலாளர் வந்து அவரை அடிஷ்னல் செக்ரட்டரி அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணி தமிழ்நாடு முழுக்க வன்னியர்கள் கல்வி நிறுவனங்களில் எவ்வளோ இதுவெல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் அவங்க 5 ஆண்டு கேட்டாங்க, அவங்க 10 ஆண்டுக்கே எடுத்துட்டாங்க. அதே மாதிரி வேலை வாய்ப்பில் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா வந்து இங்கே வந்துடுது, இப்போ இருக்குது. 2வது டேட்டா வந்து சயின்டிஃபிக் அரைவல். அந்த ஃபிகர்ஸ் வந்து நம்ம ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இந்த மாதிரி உள்ளது ஏற்கனவே இந்த 69% எதன் அடிப்படையில் இருக்குதுன்னு சொல்லி அதுக்கான சயின்டிஃபிக் அரைவலுக்கு வந்து சொன்னாங்க. இவங்க வந்து உடனே இவங்களை கேட்டாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கேட்டாங்க, அதுக்கு வந்து ஐஐடியில் கேட்டாங்க. அது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மறுதளித்து விட்டார்கள். இது அப்புறம் வந்து வேறு ஸ்டேட்டில் அனுப்பி ஐஐடி கான்பூரில் அனுப்பி அவங்களாம் வாங்கிட்டாங்க. இப்போ எல்லாம் தயாராக இருக்குது. என்னைக்கு ஒன்று கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவார்கள். ஆனால் ராமதாஸுக்கு இதுவரையில் போராட்டம் பண்ணதுனால தான் கொடுத்தாங்க, போராட்டம் பண்ணதுனால தான் கொடுத்தாங்கன்ற ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியிலே வச்சிருக்கிறாங்க. ஆமாம், நான் இதையே கேட்டேன். ராமதாஸ்டே ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டேன். ராமதாஸால் அதை தாங்கிக்க முடியாமல் எரிஞ்சு விடுறாரு, தப்பா பேசுறாரு. ஆமா, அப்ப எல்லாரும் அதே மாதிரி தான் பேசுவ மாதிரி அது வந்து முற்றிலும் தவறு இல்லை, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அது என்ன ஏது கேட்குறாங்க, அது ஒரு பதில் சொல்லணுன்ற ஒரு முறை இல்லை, ஒரு நியாயம் இல்லை, அதெல்லாம் இல்லை. இவர் கேட்டால் தான் இவர் தான் சமூக நீதி காவலர், மனிதநேய பற்றாளர், எல்லாரையும் வந்து அப்படியே நியாயமாக நடந்துக்கிறவர் ஒன்று. அந்த மாதிரி உள்ள ஒருத்தர் தான் இப்போ வந்து என்ன சொல்கிறாரு, எடுத்தங்கவுத்தன்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பாக இந்த மு.க. ஸ்டாலினை பார்த்து எனக்கு அவமானமாக, உனக்கு என்ன அவமானம்னா, ஒரு சமுதாய அமைப்பு நடத்துகிறவன் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறோம் தான் சமுதாய அமைப்பு நடத்தணும். நீ சமுதாய அமைப்பு பின்னாடி வரல, இவ்வளோ தூரம் ஏமாற்றி எல்லாத்தையும் பண்ணி ஊர் தாலி அறுத்து கொள்ளை அடித்து நீ எல்லாம் பண்ணி கொலை பண்ணி எல்லா வேலையும் பண்ணியிருக்கிற, எல்லா வேலையும் பண்ணிவிட்டு உன்னை பற்றி இது வரலும் தெரியாதவங்களாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. என்னைக்கு சோஷியல் மீடியா வந்ததோ அன்றைக்கு வந்து லைட் இந்த சமுதாயத்துக்கு வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக இருப்பது சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியா இப்போ சொன்னீங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் அவங்களோட போய் சேர்த்துறீங்க. சார், இப்போ அவர் சொல்கிறாருல்ல டாக்டர் ராமதாஸ், என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்ககிட்ட கேட்கணுமா, நான் வந்து உன்னை கோட்டையில் சந்திக்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்னு ஒரு உரிமையில் ஒரு 8 கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வரை பேசுகிறாரு. அந்த பேச்சை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இதுக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 10,000 பேரோ கூட இல்லாத ஜாதிக்காரங்க இன்னைக்கு முதலமைச்சராக ஆயிடுனாங்க அப்படின்னு பேசினாரு. இன்னைக்கு இப்படி பேசுறாரு. இது எப்படி இவருடைய பேச்சு? இது ராமதாஸ் கருணாநிதியை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளாலும் திட்டி இருக்கிறாரு. அது நம்ம இதை சொன்னால் நல்லா இருக்காது. சரி, இந்த மாதிரி வந்து அவர் வந்து பேசுறதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா, உள்ளதும் போச்சா நல்லா காணான்னு இருக்கிறவங்களாம் ஓடிக்கிட்டு இருக்கான், இவரை பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க, போனவங்க யாரும் வரல. இப்போ இதை வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னா இந்த மாதிரி கேட்டுட்டா பார், இவரை கேட்டுட்டார், அவரை கேட்டார், திமுக என்பது சமூக நீதிக்கான கட்சி, சமத்துவத்துக்கான ஒரு கட்சி, சாமானியனுக்கான கட்சி, சகோதர தத்துவத்தை போற்றுகின்ற ஒரு கட்சி. அந்த கட்சியில் வந்து ஒன்று கொடுக்க மாட்டோன்னா என்ன காரணம்? ஏதாவது கிடைத்தா ஏற்கனவே என்ன பண்ணிட்டு அறிக்கை விடுறாங்க 4 இடத்துல, கருணாநிதி என்னால் தான் முதலமைச்சரான, நான் தான் போட்ட பிச்சை எழுதிங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி துணை முதல்வரானது ஸ்டாலின், நான் போட்ட பிச்சை, இதெல்லாம் இருக்குது. நான் எவிடன்ஸோட சொல்கிறேன். அடுத்தது இவங்க இந்த மாதிரி எது வந்தாலும் இவர் போட்ட பிச்சை என்னால் தான் இந்த திமுகவே இருக்குது, உயிர் வாழுதுன்னு சொல்லி அவர் அறிக்கை விடுறாரு. இப்போ இதெல்லாம் உண்மையாகுங்களா? இந்த மாதிரி நீ வந்து அன்புமணிக்கு வந்து யார் காலில் விழுந்து சீட்டு வாங்கி எம்பி ஆகி மந்திரியான அவர் செஞ்சவர் தான், கலைஞர் தான் அதை செஞ்சார். ஆக்சுவலாக கலைஞர் பாட்டில் அவர் கரெக்டாக செஞ்சு இந்த சமூக நீதிக்காக ஒரு பாதுகாவலராகவும் சமூக நீதியை முன்னெடுக்கின்றது, சமூக நீதியை போற்றுகின்ற அவர் இருக்கார். நீங்கள் எப்போ எழுதினாலும் கலைஞர் வந்து எப்பயுமே வந்து பெரியாரை சொல்லிட்டு அண்ணாவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது வருவார். நாங்களாம் கூட கேட்டோம், பெரியார் இவர் கலைஞர் வந்து சில டைமில் வந்து சரியாக கேட்க மாட்டேன்னா சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் பெரியாரின் பெருந்தொண்டர் அண்ணாவின் அன்பு தம்பின்னு சொல்லுவீங்க, எல்லாம் எழுதுங்க, எங்களுக்கு வந்து இது மட்டும் ஏங்க கொடுக்க மாட்டீங்கன்னா. அவர் என்ன கேட்டார்னா, நான் கொடுத்துட்டேன்னா வன்னியனுக்கு கொடுத்துட்டான், கருணாநிதி வன்னியன் கொடுத்துட்டான், நாளைக்கே தலைப்பு செய்தி வரும், இதுக்கு என்ன பதில் சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க, இந்த குண்டாஸில் விட்டவங்களெலாம் வெளியே விடுறதுக்கு. அப்புறம் சொன்னவொன்னு அவர் ஏற்றுக்கிட்டு அப்புறம் குண்டாஸில் வெளியே விடும்போது கூட நாங்கள் இறங்கி வந்த பிறகு திரும்ப கூப்பிட்டு இது வந்து ஏற்கனவே ஏதாவது பெயில் இருந்ததுன்னா அதை மூவ் பண்ணிக்கங்க, அவங்களுக்கு வந்து வழக்கு இருந்ததுன்னா பெயில் போட்டால் தான் விடுவாங்கன்னு எங்களுக்கு அந்த சின்ன வயசுலே 35 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி கரெக்ட் பண்ணவர் அவர். ஸோ அவரை வந்து நாங்கள் எந்த காலத்திலையும் குறை சொல்ல முடியாது. நீங்கள் அரசியல் மனமாச்சரியத்துக்காக நீங்கள் எது வேணாலும் பேசலாம், இன்றைக்கு உள்ள நிலைமைக்கு வேறு மாதிரி பேசலாம். ஆனால் அவர் தான் அதை நல்லா செஞ்சார், அவர் அதை நல்லா கரெக்டாக முறையாக வச்சுருந்தார். இப்போ இவர் வந்து என்ன பண்ணார், இப்போ இருக்குது இது என்னைக்கு ஒன்றாலும் கேட்டு இது கோர்ட்டு சொன்னது தானே சொல்லலாம். அதே இவர் என்ன பண்ணார், செத்துப்போன 25 தியாகிகளுக்கு
மணிமண்டபம் கட்டணும்னு கேட்டோம். 5 கோடியில் மணிமண்டபம் கட்டியிருக்காங்க, அடுத்த மாதம் திறக்க போகிறாங்க. அது இல்லாமல் செத்துப்போன அந்த தியாகிகள் குடும்பத்துக்கெல்லாம் குடும்பத்திற்கு ஒருவருக்கு வேலை, கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரி 8வது படிச்சான் டிகிரி படிச்சுன்னா அதுக்கேற்ற வேலையை கொடுப்பேன் 110 விதியின் கீழே அறிவிச்சிருக்கிறாரு. அது நடைமுறைப்படுத்த வேண்டும். இதெல்லாம் நீங்கள் எதாவது கேட்குறீங்களா? எதாவது இவர் கேட்டு எதாவது நடந்திருக்கா? எந்த காலத்திலேயாவது இந்த சமுதாயத்துக்காக ராமதாஸ் யார்கிட்ட போய் கேட்டிருக்காரா? உங்கள் பையனுக்கு கேட்பாரு, வேற யாருக்கு கேட்பாரு? வேற யாருக்கும் போய் எதுவும் கேட்க மாட்டார். இப்போ அவர் கேட்கறது கோபத்தினுடைய ஆத்திரத்தின் உச்சத்தில் இருப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளால ஒன்றும் சொல்ல முடியலையே, நம்ம சொன்னால் நம்ம பேச்சு யாரையும் கேட்க மாட்டாங்களே, சென்ட்ரலில் போனாலும் அங்கே பிரச்சனை, இங்கே வந்தாலும் ரொம்ப கிளவராக ஸ்டாலின் அறிவாலயம் போயிட்டு வந்தவங்க தான் தெரியும் எவ்வளோ திறமையாக பண்ணுறாருன்றது. இந்த ஊருக்கெல்லாம் உதார் விட்டுட்டு இந்த ராமதாஸ் ஒரு ஓரம் கட்டி வச்சிருப்பார். இல்லை, நீ கேட்டு நான் கொடுத்துட்டா என்ன, சரி நீ சென்ட்ரலில் தானே இருக்கிற, நீ போய் அங்கே போய் வாங்கிக்கோ சொல்லிட்டார். இப்போ எனக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறது என்னன்னா, முதல்வருக்கு நீங்கள் ராமதாஸ் மேலே இருக்கிற கோபத்தினாலும் ராமதாஸ் தப்பாக செய்கிறான்றதை ராமதாஸ் தான் அவங்க பின்னாடி இந்த சமுதாயம் இருப்பதாக நீங்கள் தப்பாக எண்ண வேண்டாம். இந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய வயிற்றிலே பாலை வார்க்கின்ற விதமாக ஏற்கனவே தயார் நிலையில் இருக்கிற அதை பெற்று நியாயமா இது கேஸின் அடிப்படையிலே வந்தது என்ற உண்மையை சொல்லியாவது நீங்கள் எங்களுக்கு வழங்குங்கள் என்று தான் நான் அவரை கேட்கிறேன். ஓகே சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இது ஃபர்தரா என்ன நடக்குதுன்னு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக வன்னியர் ராமதாஸ் குறித்தும் வன்னியர் பொது சொத்து வாரியம் இந்த உள்ஒதுக்கீடு இந்த விவகாரங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.